ஏண்டா ஃப்ளிப்கார்டு நீ இப்படி பண்ணுவேன்னு நினைச்சே பார்க்கலடா. வணக்கம் நண்பர்களே. பிப்ரவரி 15ஆம் தேதி ஒரு கிராக்ஸ் ஒன்று ஆர்டர் போட்டேன். 4500 கிராக்ஸ் வந்து 2900 ரூபாய்க்கு போட்டிருக்கதா எனக்கு வந்துச்சு. உள்ள போய் பார்த்தேன், எல்லாமே ஃபைன் 300 டிஸ்கவுண்ட்ஸ் வேற கொடுத்தான். ஆர்டர் போட்டேன். 15ஆம் தேதி ஆர்டர் போட்டேன். ஆர்டர் போட்ட அன்னைக்கு எனக்கு என்ன டெலிவரி டேட் கொடுத்துருந்தான்னா, பிப்ரவரி 22ஆம் தேதி உங்க வீட்டு வாசலில் கிராக்ஸ் இருக்கும் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். 22ஆம் தேதி டெலிவரி அன்னைக்கு எனக்கு ஒரு மெசேஜ் வருது. இது மாதிரி we can't able to deliver your product at the moment அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ். சம் லாஜிஸ்டிக்கல் இஷ்யூனால அன்னைக்கு டெலிவரி பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டான். 26ஆம் தேதி உங்க ப்ராடக்ட் உங்க வீட்டு டோர்ல இருக்குங்கன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டான். 26ஆம் தேதி அன்னைக்கு காலையில பாக்குறேன், இன்னைக்கு டெலிவரி ஆயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். 26ஆம் தேதி மறுபடியும் ஒரு மெசேஜ், சாரி we can't able to deliver your product. 26 டெலிவரி பண்ண முடியல, 27ஆம் தேதி உங்களுக்கு ஷார்ட் அவுட் பண்ணிடுங்கிற மாதிரி எனக்கு ஒரு மெயில் ஃப்ளிப்கார்ட்டோட அந்த பேஜ்லயும் எனக்கு வருது. கடைசி வரைக்கும் எனக்கு டெலிவரியோட நோட்டிபிகேஷன் இப்படிதான் இருந்தது. ஹெல்ப்ல கேட்டிருக்கேன் பாருங்க, வந்து எத்தனை டைம் கேட்டிருக்கேன், கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு வாட்டியும் எனக்கு அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணான். 26ஆம் தேதி இது நடந்துச்சு. பிப்ரவரி 27 நான் கேட்டேன், அது டெலிவரி ஆகும்னாங்க. சரி, கால் வரல. 27 அன்னைக்கு நான் கூப்பிட்டுருக்கேன். அவுட் ஆஃப் டெலிவரி காமிச்சு நான் 27ஆம் தேதி நைட்டு 7:30 கூப்பிட்டேன். 27ஆம் தேதி நைட்டு கால் பண்ணேன், தரல. 28ஆம் தேதி காலையில இன்னைக்காவது வரும்னு பார்த்தா அவுட் ஆஃப் டெலிவரிங்கிறதே தூக்கிட்டானுங்க. தூக்கிட்டு எனக்கு ரிவைன் போயிடுச்சு. ரிவைன் போய் ஷிப்மெண்ட்டை தாண்டி நிக்குது அந்த கோடு. அது டெலிவரி பேஸோட நம்பரையும் தூக்கிட்டானுங்க. 28 முடிஞ்சிருச்சு. நேற்று 1ஆம் தேதி வரல, இன்னைக்கு 2ஆம் தேதி இன்னைக்கு வரல. இன்னைக்கு நான் கால் பண்ணி கேட்குறேன், இது என்ன ஆச்சுங்க, 15 ஆர்டர் பண்ண இதுங்க, அது எனக்கு இன்ன வரைக்கும் வரல அப்படின்னு. இதுக்கு இடையில நான் என்ன இன்னொன்று பண்ணேன்னா, நேற்று இந்த ப்ராடக்ட் வருது வரல, நமக்கு ப்ராடக்ட் சீக்கிரம் தேவைங்கிறதுனால அப்போ இன்னொரு ஆர்டரையும் ஆர்டர் பண்ண வந்தது வரட்டும், இன்னைக்கு என்னன்னு பார்த்துருவோம். இன்னைக்கு காலைல வெயிட் பண்ணி இன்னைக்கு பார்க்குறேன். இன்னைக்கு இந்த அவுட் ஃபார் டெலிவரி எதுவும் இல்லை. ஒரே மெசேஜ், சப்போர்ட் போனோம்னா இன்னைக்கு 11 PM குள்ள உங்களுக்கு டெலிவரி ஆகிற முயற்சியை பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. இப்போ உங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன், ஏங்க நான் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போட்டால் ஒன்று வேலிடான ரீசன்ஸ் வரணும். ஒன்று சரி டெலிவரி ஹப்பை சொன்னாங்க, இது மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் ஒரு டெலிவரி ஹப் பேரை சொல்லி இங்கே தாங்க இருக்கு வந்திருக்கு கடைசியானாங்க. அதுக்கப்புறம் ஆர்டர் எங்கே போச்சுன்னு தெரிலங்கிறாங்க. ஆர்டர் எங்கே போச்சுன்னு தெரில கேட்டால் இதுக்கு எங்களுக்கு அதுக்கான ஆக்சஸ் கிடையாதுங்கிறாங்க. ஸோ நான் என்ன கேட்டேன், உங்களுக்கு டெலிவரி ஹப் போயிடுச்சுன்னா டெலிவரி ஹப் கான்டாக்ட் பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணி ரிப்போர்ட் அப்டேட் பண்ணுங்க. யார் டெலிவரி பர்சன், யார் அந்த ஆர்டரை எடுத்தா, யார் பிக் பண்ணா அவரோட கான்டாக்ட் நம்பர் எடுங்க. ஸோ இதுக்கு கூட ஆக்சஸ் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நீங்க இதெல்லாம் நடத்துறீங்கிற மாதிரி நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சாரி சார், ரொம்ப ரொம்ப சிம்பிளா, சாரி சார் எங்களுக்கு அது மாதிரியான ஆக்சஸ் எதுவுமே கிடையாது, நீங்க வந்து வெயிட் பண்றதுதான் ஒரே ஆப்ஷன் அப்படின்ட்டாங்க. சரி வெயிட் பண்றேன். சரி அதுக்கு நீ எவ்வளவு நாள்ரா? நான் 22ஆம் தேதி என்னோட ஆக்சுவல் டெலிவரி டேட், இன்னைக்கு 8 நாள் ஆகுது. இன்ன வரைக்கும் எனக்கு என்ன அப்டேட் என்ன ஒன்னும் சொல்லல. இந்த ஆர்டர் உங்களுக்கு ஸ்டில் வேணுமா வேண்டாமான்னு, அது என்னடா டெலிவரி பண்றீங்களா இல்லையாங்கிறப்போ வேணுமோ வேண்டாமான்னு அவனுங்களே கேட்டுக்கிறானுங்க. சரி ஓகே வேண்டாம் அப்படின்னு டெலிவரி கொடுத்துட்டு என்னோட இன்னொரு ஆர்டர் இல்லை அதுல வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். பார்த்தா கருமம் அதுவும் கேன்சல் ஆக மாட்டேங்குது. இவங்க கேன்சல் பண்றாங்கிற மாதிரி ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறானுங்க. கால் பண்ணி கேட்டேன் நேற்று நைட் என்கிட்ட, நீங்க தான் பாட் மூலியமா மெசேஜ் வருது கேன்சல் பண்றீங்களான்னு. சரிங்க கேன்சல் பண்றேன் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு. அதை கேன்சலாவது பண்ணணும்ல. நான் ப்ரீபெய்ட் பே பண்ணிட்டேன், நான் பே பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். கேன்சல் பண்ணி ரீஃபண்ட் கொடுறா, நான் வேற எங்கேயாவது போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அதுவும் இல்லை. திருப்பி கால் பண்ணி கேட்டேன், இதுக்கு மேல என்னால முடியாதுங்க, எனக்கு ஏதாவது வேற ஏதாவது சொல்யூஷன் கொடுங்க, இல்லைன்னா அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்டா. கம்ப்ளைண்ட் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அப்படிதான் சொன்னேன். நாங்க எதுவும் கம்ப்ளைண்ட் எதுவும் ஃபைல் பண்ணணுமாங்க, கம்ப்ளைண்ட் போய் ஃபைல் பண்ணிடவா, உங்களோட ஜென்யூன் இதை சொல்லுங்க. அவங்க கோட்டை விட்டு இறங்கலப்பா. சாரி சார் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, உங்களோட எங்களுக்கு புரியுது, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படிங்கிறாங்க. எப்படா என்னடா நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஒரு ஆர்டர் வரலன்னா ஒன்னு நீங்களே கேன்சல் பண்ணி விட்டு ரீஃபண்ட் தாங்கடா, தராம ஏன்டா இழுக்கு அடிச்சிட்டு இருக்கிறீங்க? நான் இதுக்காக இடையில வேற ஒரு கடைக்கெல்லாம் போய் இன்னொன்னு ஆர்டர் போட்டிருக்கேங்க, எனக்கு அது வந்துடும், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வரேன். சாமி தயவு செய்து இது மாதிரி பண்ணாதீங்க. கடை டேக் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் வீடியோ ஓடான்னு கேட்டீங்கன்னா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனாலதான் வீடியோ போட்டேன். ஸோ இதுக்கு உங்களுக்கு இது மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா சொல்லுங்க. எனக்கு காசையாவது கொடுங்கடா, நான் போய் வேற லோக்கல்ல செருப்பு வாங்கிக்கிறேன். ரொம்ப ஒஸ்டா இருக்கடா நீ. அமேசான் எவ்வளவோ தேவலாம். சீரியஸ்லி அமேசான் இந்த எனக்கு எவ்வளவோ நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கான். சொன்ன டேட்டை டெலிவரி வரும், நல்லா இருக்கும். பட் இவன் சரியில்லை தம்பிகளா, இவனை நம்பாதீங்க, இவன் வேண்டாம். பார்த்து அவனுக்கு மட்டும் ரெஸ்பான்ஸ் பண்ணல இருக்குடி